தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் பெலாப்பாடி அப்படின்னு ஒரு மலை கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்வராயன் மலைத்தொடருடைய தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மலை கிராமம் தான் இந்த பெலாப்பாடி அப்படின்ற ஒரு மலை கிராமம். இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பமாக பார்த்தீங்க அப்படின்னா 700+ குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இங்கே எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மலை கிராமம்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து விட்னஸ் பண்ணோம் இல்லையா? அதுதானே நம்ம வேலை. ஸோ அதுக்காக வந்திருந்தோம். இந்த இடத்துல எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல ரோடுகள் இருக்குது, ரோடுகள் இல்லாமலும் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம போன ஒரு சில கிராமங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வசதி அப்படின்றது இன்னும் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் அது உங்களுக்கே தெரியாது அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வில்லேஜெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன நிறைகள், என்ன குறைகள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊருக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இங்கே மறுபடியும் நம்ம ஆஃப் ரோட் பண்ணி அந்த ஊருக்கு வந்து போகணும். எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அப்படியும் போகணும். ஸோ அதிகமாக ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டுனது இல்லை. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இதை மேலே மறுபடியும் வேறு ஏற்றுனோம்னா கேமரா ஃபுட்டேஜ் எப்படி வருன்னே தெரியல. இது வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டம். எங்கேயுமே இருக்காங்க பாருங்க மக்கள். நாங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, என்ன ஏது அப்படின்லாம் வீடியோ எடுப்போங்க. அதனால் சரி, இங்கே ஒரு மலை கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, என்ன தக்காளி விற்கிறோம், மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சு. மேலே மக்கள் இருக்காங்க இல்லைங்கண்ணா? எத்தனை வீடு இருக்குங்க? கோயில் வரைக்கும் போகலாம். அதான் பெரிது பாருங்க கோயில், அது வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் போகலாம். கோயில் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம சேலமே தெரியும். சரி சரி சரி, வாங்க போவோம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு 2 வீடு இருக்குது. இவங்க அப்படியே இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி அப்படியே பாருங்கள், மாந்தோப்பே வச்சுருக்காங்க. ஸோ லைட்டாக மழை பெஞ்சதுங்க, அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா வரப்பில் வெட்டி விட்டு அப்படியே அடுத்து வெள்ளாமை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு 10 நாளாக மழை பெஞ்சதுங்களாமா. அதான் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம மலையில் தான் நடந்துட்டு வந்தோம். ஸோ அதனால் அப்படியே வந்து வெள்ளாமை அப்படியே விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடிலாம் பாருங்கள் ஒரு சில வீடுகள் இருக்குது, வெள்ளாமை பண்ணிவிட்டு சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிணத்து பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கிணறு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்த மலைத்தொடருடைய வழிகளை பாருங்கள். இந்த பாறையை பாருங்களேன், அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிது. எப்படி இருக்குது பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இதில் தான் மறுபடியும் ஆஃப் ரோட் பண்ணி போக போகிறோம். கிணத்துல இவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள்.
ஸோ மலை மேலேயே எவ்வளோ தண்ணி நிற்கிது. இது கீழே சாஞ்சுக்கிட்டே இருக்குது, அதை எடுத்து உள்ளே மாட்டிட்டு. ரோடெல்லாம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. இதுக்குள்ளேலாம் வீடு வச்சுருக்காங்க பாருங்க. மக்கள் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அம்மா மழை பெஞ்சிருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் கிடக்குது. ஆனால் மக்கள் இதுக்குள்ளேயும் அப்படியே டெய்லியும் அவங்களுடைய தேவைகளை செஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. வண்டி போயும் போல் இருக்குது. எப்படி இருக்காங்க மறைச்சு பார்க்குறாங்க. எங்கேயுமே பார்க்க முடியலைங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடு. என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? கிழங்கா? வந்து குச்சி நட்டுறதுக்கா? சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது இது? கிழங்குங்களா? உங்கள் பேர்? உங்கள் பேர்? தஞ்சிக்கா. உங்கள் பேர்? இங்கே தான் எல்லாம் இருக்கீங்களா? ஸ்கூல் போகிறீங்களா? சரி, பாய் பாய் பாய். ஓகே தங்க, பாய். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ ஒரு வீடு. எந்த வழியிலன்னு தெரியலையே. இது வழியாக இருக்குமா? அதுதான் தெரியல. இப்போ இங்கே ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று பிரியுது.
நான் எப்பவும் ஆள் காட்ட மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், அதனால் இதை தான் தொடுவேன். அப்படியே போவோம். அவர் எங்கே போயிட்டாரு வருங்க. இது என்னது ஒரு மாதிரியாக இருக்குது ஏரியாவே. செம்மையான ரோடுங்க அது. போவோம். செம்மைங்க, செம்மையான தரமான ஆஃப் ரோடுங்க அது. நல்லா இருக்கு. என்ன நம்ம தம்பி தான் கஷ்டப்படுறான். இதுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பல்ஸோ இல்லை வந்து ஹிமாலயனோ வாங்கிட்டு ஆஃப் ரோடு கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆசை. பட் பார்ப்போம் எப்படி வருது, எது எப்படி அமையுது அப்படின்றத பார்ப்போம். இதில் ஏற்றுறது ஈஸிங்க, ஆனால் இறக்கும் போது இருக்கு வருங்க, ஐயோ அப்படி இருக்கும். இந்த ரோடு எங்கே தான் போகுதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில வீடுகள் தாங்க இருக்குது. ஸோ அவங்க அப்படியே இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கங்கே அப்படியே தங்கிக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய ஏரியாவாட்டு இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், குச்சிலாம் வச்சுருக்காங்க. குச்சின்னா நம்ம இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக குச்சிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதை தான் அவரும் சொன்னார், இப்போ தான் குச்சி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய விவசாயமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மாங்காய், இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க. பா இப்படி இருக்குது பாருங்கள் ஏரியாலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஐயோ எப்படி போகுது பாருங்க. ஓடு ஒன்றும் முடியாது.
ரோடே இல்லைங்க, ரோடே இல்லை. ஆஃப் ரோடுனால ஒரு நியாயம் வேணாமா, அப்படி இருக்குங்க அந்த ரோடு. அடாடா இதெல்லாம் விவசாய இடங்களா? சரி. எப்படி இவ்வளோ தூரத்தில் ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே ஊர் இருக்குது. அப்படியே நாங்கள் அப்படியே இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவங்க வசிக்கிற இடமெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போங்க. உங்கள் பேருங்க ஐயா? என்னங்க? ஆதிசிவம். சரிங்க. நீங்கள் பல தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்களா? சரி. நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுவீங்க? என்ன மழை பெஞ்சா தான் எங்களுக்கு விவசாயம். ஓ, மழை பெஞ்சா தான் உங்களுக்கு விவசாயங்க. என்னென்ன பண்ணுவீங்க? இந்த மேட்டு நெல் போடுவோம். சரிங்க. சாம தெனை போடுவோம். சாம தெனை நெல்லும் போடுவீங்க. நெல் அது வந்து மலையில் மட்டும் விளையிற நெல்லுங்க. ஆமாம். சரிங்க. ஒரு 2 வருஷம் மழை இல்லாதவங்க குச்சி எல்லாம் போகணும் பார்த்து அதை காயுது. நீங்கள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குங்க? அங்கே ஊரில் வந்து வளைஞ்சிருப்பீங்க. தார் முன்னாடி இருக்கிற ஊரில் இருக்குங்க. தார் ரோட்டில் இருக்குதுங்க. ஆமாம். மேட்டில் வந்து வரும்போது பள்ளிக்கூடம் இங்கே. சரிங்க. அங்கே ஃபஸ்ட்டாக வரும்போது அங்கே ஒரு பள்ளிக்கூடம். ஓஹோ, இங்கே ரேஷன் கடையெல்லாம் இருக்குங்களா? வண்டியில் தான் கொண்டு வந்துடுவாங்க. கடைக்கு போகிறதுக்கு வேர்ல்டு வச்சு இல்லைபடி. ஓ சரி. அதனால வண்டியில் கொண்டு வந்து அதுக்குள்ளே கிணத்துக்கிட்ட ஒரு வீட்டு இருக்குங்களா, அந்த வீட்டுக்கிட்ட நெட்டி போட்டுருங்க. சரிங்க. அது ரேஷன் கடை கட்டுறதுக்கு அது ஒரு நிறைய வீட்டுக்குது. சரி. மாதத்தில் ஒரு தடவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா ரேஷன் பொருளும் கிடைக்குங்களா? சரி. ஆனால் இங்கே பஸ் வசதி இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க. சரி. இந்த ரோடு போட்டு எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? அது ஒரு 20 வருஷம். ஓ, 20 வருஷம் இருக்குமாங்க. இந்த தார் வச்சு இன்னும் 5 வருஷம் முடியல. மண் ரோடு போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோடு இருக்கிறது அது நீங்கள் பல காலத்தில் இருந்தே இருந்திருப்பீங்க. கிடையாதுங்க, இப்போ தான் 20 வருஷம் தான். ஓ, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நடந்தே போகணும். ஒத்தையடி பாதை மாதிரி. ஒத்தடி பாதையை தான் நடந்து போகணும், தூக்கிட்டு போகணும். ஒரு கஷ்டம் சொல்லலாம். சரி. இப்படி துணியை கட்டி துணியில் தூக்கிட்டு போகிறதும், இந்த டோலி மாதிரி கட்டிட்டு தூக்கிட்டு போகிறது. சரி. தூக்கிட்டு போகணும். சரிங்க. எல்லாம் அதே மாதிரி தாங்க. ஓ, அதே மாதிரி தான். இந்த இதில் காட்டு விலங்குகள் அப்படி இல்லை? ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. என்ன மாதிரி விலங்குகள் இருக்குங்க? எல்லாம் சரிய குரங்கு. மானெல்லாம் இல்லை, குரங்கு இறம மாடு. ஆனால் முன்னாடி மானெலாம் இருந்துருக்குங்க. அது அப்போ இந்த ஜென்ம தலை எங்கள் காட்டு மாடு இருக்குங்களா? காட்டு மாடு. சரி. காட்டை அழிச்சு கொடுத்து போட்டு. ஓ, ஆனால் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல, விவசாயத்தை மட்டும் இது பண்ணிடுதுங்க. விவசாயத்தை தான் பிடிக்கத்தான் போனது தான். சரிங்க. ஒன்று நமக்காக போகாமல் இருக்காது. அப்படியா? அது போயிடும். நம்ம நிற்கிறனால அது போகாமல் நிற்கிது. போயிடுச்சு போகும். ஒன்றும் நீ சொன்னீங்க தெரியுமா, நமக்கு அது அதை கண்டிப்பாக அது நம்ம கண்டிப்பாக அது வரைக்கும் தான் சமமாக ஓடிட்டு சொன்னீங்களா, லைவ் எக்ஸாம்பிள் தான். இந்த ஊருக்கு வசதி இல்லை அப்படின்னா என்ன வசதிங்க ஐயா? இல்லை, என்ன வசதி இல்லை, கரண்ட் வச்சு இல்லை வந்துச்சு. அதுதான் வெளியூட்டில் தமிழ் செல்வம் போட்டு அது பிண்டி வாங்கி விட்டாரு. சரிங்க. அதனால அப்புறம் பஸ் வசதியாக இல்லை. பஸ் வசதி இல்லை. அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதான் அந்த வசதியெல்லாம் இல்லை. நீங்கள் எதுனாலும் இப்போ வந்து வண்டி வச்சுருக்கிறவங்க போயிட்டு வந்துக்கலாம், இல்லாதவங்க வண்டி வச்சுருக்கிறீங்க போயிடுறாங்க. இல்லைன்னா நாங்களாம் நடந்து தான் போகணும். இங்கேருந்து நடந்து தான் போகணும். சரி. பிக்காப்புக்காரங்க யாரும் பண்ண ஒரு கீழே போய் வந்தால் 80 ரூபா 100 ரூபா 100 ரூபா கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு. வேலூர் போய் வந்தால் ஒரு ஆளுக்கு. வேலூர் போயிட்டு இங்கே வர்றதுக்கு 100 ரூபா. அந்த வண்டியெலாம் நிற்கிது இல்லைங்க, அந்த வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு வந்தால். அந்த வண்டி. சரிங்க. நீங்கள் இந்த மல்லிகை பொருள் இதெல்லாம் வாங்குறதுன்னா அங்கே தான் போய் ஆகணும். சரி. அவங்க ஒரு மாதத்துக்கு ரேஷன் கடை அடிச்சு கொடுக்குறாங்க. நம்ம அதையே வச்சு பண்ண முடியும். கண்டிப்பாக பத்தாதுங்க. அவரை எப்படியா இருந்தாலும் உப்பு வாங்குறதுனால கீழே தான் போய் ஆகணும். உப்பு அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓ, அப்படிங்களா? ரேஷனில் என்னென்ன கொடுக்குறாங்க? ரேஷனில் உப்பு, அரிசி,
எண்ணெய், ம் மாவு, ம் பருப்பு, சர்க்கரை. சர்க்கரை. ஓ இந்த மாதிரி விஷயம் தான் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் நம்ம கீழே போய் வாங்கிட்டு வரணும். சரி 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 சரி. அதை கொடுக்குறேன். இந்த ஊர் பேர் கரெக்டாக, இந்த ஊர் பேர் என்னங்க? பெலாப்பாடி. பெலாப்பாடி. ஏன் இந்த பேர் பெலாப்பாடி? அது அன்றைக்கே அந்த காலத்தில் வச்சு மரம் நிறையா வந்துருக்குது. சரி 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 சரி. அதுதான் பெலாமரம் அதிகமாக இருந்தனால பெலாப்பாடின்னு வச்சுருக்காங்க. வச்சுட்டேன். இது மாதிரி நிறைய ஊர் இருக்குங்க பெலாப்பாடி. சரி சரி சரி. நிறைய இடத்துல அது இருக்குது. ம் ம் ம். இங்கே எத்தனை ஏக்கரில் விவசாயம் பண்ணுவாங்க டோட்டலாக? அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து வச்சது தான். ம் ம். நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம். ஓ இப்போ வந்து பட்டா இருக்கிறது இருக்குது, பட்டா இல்லாததும் இருக்குங்க. பட்டா உடவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட்டா இல்லாத நிலமும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. நிலமா சரி சரி. இப்போ ஒருத்தருக்கு 2 ஏக்கர் இருக்கும், ஒருத்தருக்கு 1.5 ஏக்கர் இருக்கும், ஒரு ஆளுக்கு 50 சென்ட் கொடுக்கும். ம் ம் ம். அதுதான் விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் போக வேண்டாம். மினிமம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இருக்கும்? எத்தனை ஏக்கர் இருக்கும்? ஒரு ஆளுக்கு மினிமம் இடம் எவ்வளோ இருக்கும் இங்கே? குறைஞ்சபட்சம் 2 ஏக்கருக்கு உள்ளதாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்காதுங்க. ஓ 50 சென்ட்லேருந்து 2 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கு. கவர்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்தது. கவர்மெண்ட் பட்டா போட்டு. சரிங்கய்யா. சரி பார்ப்போங்க. நன்றிங்க. ஏதோ சவுண்டெல்லாம் வந்துச்சு, ஏதோ மாட்டிக்கிச்சா இல்லை ஏதாவது போயிடுச்சான்னு தெரியல. கரகரகரன்னு சவுண்ட் வந்துச்சு. நீ தானா? கிடையாது, நின்று கூட ஓட்டலாம். ஆனால் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இப்படி நின்று ஓட்டினாங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது என்ன மாதிரி ஆட்கள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் கிடைக்காது, எங்கேயாவது பொழந்துருவோம். ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரைல்ஸுங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு ஓட்டி கற்றுக்கிறதுக்கு உண்டான ட்ரைல்ஸ் இதெல்லாம். ஆனால் கற்றுக்கிறதுக்கு உண்டான வண்டி இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ உட்காந்துக்க வேண்டியதா, அப்போ எந்திரிச்சிக்க வேண்டியதா. வா ஒரு சமமான பகுதி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே நம்ம மேலே போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். ஓடு ஓடு மேலே ஓடு தம்பி, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுறா. இதில் கந்தம் ஆகணும். ஓடு சரளை கற்கள், ஓடு ஓடு. கீழே இடிக்குதுங்க, இதுக்கு தரமான. அவர் அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம தரமான ஆஃப் ரோடுக்கெலாம் போனோம்னா நம்ம வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தாதுங்க. அதனால் சின்ன சின்ன இதுக்குள்ள வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். அப்பா செம்ம இல்லை, நல்லா இருக்கு இந்த ஆஃப் ரோடு. தம்பி பார்த்து பார்த்து பார்த்து. ஆக்சுவலி இப்போ இங்கே பாருங்க, பிரேக் இப்படி அடிக்கக்கூடாது, அதுவும் ஒரு படம் தான். எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. சரி வாங்க போவோம். அவ்வளோதான், நான் முடிஞ்சுதான். இதுவேளை ஒரு கோவில் இருக்குங்க கடைசியாக. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இதுக்கு கீழே இருந்து தான் அப்படியே வந்தோம். ஸோ நீங்கள் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து ஆஃப் ரோடெலாம் தான் இவனை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கடைசியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருக்குது.
ஸோ இந்த பெருமாள் கோவிலுக்கு அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். இது வந்து மக்கள் நார்மலாக வந்து பயன்படுத்தின வழித்தடம் தான். இப்போது கொஞ்சம் ரோடு வசதி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இல்லைனா இது மாதிரி ஒத்தையடி பாதை இந்த மலைக்குள்ளே நிறைய இடத்துல பிரிஞ்சு போகுமா, அதுவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டாங்க. அதில் ஒன்று தான் இது. சும்மா மேலே போய்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் தெரியும். ஜஸ்ட் அப்படியே பார்த்து நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். மணி 1:30 ஆயிடுச்சு. கீழே போனால் தான் சாப்பாடு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வந்து நம்ம மண்மலை அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். அது இதை விட பயங்கரமாக இருக்கும். கீழேருந்தே ஆஃப் ரோடு தான். மேலே வந்து ஒரே ஒரு ஊர் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 10 வீடு என்னவோ தான் இருந்தது. ஸோ அதையும் நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோங்க. ஓகே, இனி நம்ம இந்த கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். செமையாக போகுது. பருவதமலையில் கடைசி டெட்டுன்னு போகும்போது இப்படி தான் 2 பாறைகளுக்கு இடையில் ஒரு பாதை போச்சு. அதே மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் தூரத்துக்கு வாங்குது. சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு? ஒரு 8 மணி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏன் காலையிலேயே சாப்பிட்லையா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? போங்க, அதிலே போங்க. மேலே ஒரு கோவில் இருக்க மாட்டிருக்கு. கடவுளே, வா, இங்கே பாருங்க. செம்மல நம்ம வந்த பாதைங்க இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வா, கோவிலெலாம் நல்லா இருக்குங்க. ஐயோ அப்பா, எனக்கு பின்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. செம வியூவாக இருக்குது. அப்பா, சூப்பருங்க. எது சேலம் தெரிஞ்சு? சேலமா? அநேகமாக எது வீடு அதிகமாக இருக்குது? இந்த பக்கம் தானே அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் சேலம். தெரியல. ஒரு காம்பஸ் வாங்கணுங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த பக்கத்துலேருந்து வந்து அப்படியே சுற்றி கடைசியில் இங்கே வந்துருக்கோம். அங்கே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது. அதை தான் சொன்னேன் நான். அந்த மண்டோட தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணேன். அங்கே ஒரு மண்டோடு தெரியுது பாருங்கள். அது எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. கடவுளே, எங்கேயோ இருந்தாங்களே. ஏங்க இல்லை, நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. மலை கோயிலுக்கு இது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மலை கோவிலே கிடையாதுங்க. இது ஊருங்க. ஊருக்குள்ளே ஒரு கோவில், அவ்வளோதான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குங்க. ஓ, எப்படி தெரியுது பாருங்களேன். சமல்ல இதுக்கு மேலே அதான் அந்த பக்கமாக வந்து பார்க்குறேன். செமையாக இருக்குங்க. இவ்வளோ தூரத்தில் இதுவும் பெருமாள் கோவில் தாங்க. அப்பா, எல்லா இடத்துலையுமே ஒட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருந்து வாழ்ந்துருக்காங்க. அப்பா, ஸோ நிறைய பேர் வேண்டுதல் வச்சு கல்லெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு இழந்த குழந்த பாக்கியம் இதுக்கெல்லாம் தொட்டில் கட்டுற மாதிரி கட்டுவாங்களாட்டிருக்குங்க. பாருங்க, எவ்வளோ மணிகள் கட்டி வைக்கிறாங்க. அப்போ இத்தனை இருக்குது அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லான காடாக தான் இருப்பாருங்க. காட்னாலே பவர்ஃபுல் தாங்க. அது எந்த காடாக இருந்தா என்ன, எந்த ரிலீஜனாக இருந்தா என்ன, நம்புனா அந்த நம்பிக்கை தான் கடவுள், அவ்வளோதான். அப்பா, செம்மல்ல. பலாமரம் பாருங்க, பெலாப்பாடி பலாமரம் இருக்குங்க. இங்கே நிறையா இருக்கும், பட் நம்மளுக்கு தெரியல. அப்பா, ஸோ அங்கே பாருங்க ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஏதோ இது இருக்குது. அப்பா, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் விவசாயம் பண்ணுற ஏரியாங்க. ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் லாஸ்ட்டில் பாருங்கள் ரவுண்டாக ஒரு கிணறு இருக்குது. எங்கே கிணறு? இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குங்க.
இந்த வியூ பாருங்கள் சாமி, செம்ம வியூங்க. அந்த இடத்துல தான் அந்த கிராமங்கள் தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி இருப்பா, கிராமங்கள் பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த கிராமம்லாம் இருக்குதுங்க. அப்பா சரி ஓகே, நம்ம அப்படியே அப்பா இந்த பாறைகள் பாருங்கள் எப்படி படு பயங்கரமாக வச்சுருக்காங்க. எப்பா எப்படி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் எங்கேயோ விழுந்துருச்சுங்க. நாங்கள் ஆஃப் ரோட் போயிட்டு வந்தோமா, அதனால் சைலன்சர் எங்கேயோ விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த சைலன்சரே 10,000 ரூபாய்க்கு மேலே வருங்க. அதனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வண்டியை நிறுத்திட்டு அவர் போய் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. அது எங்கே கிடக்குதா இல்லை கிடைக்குமா அப்படின்றதே தெரில. மேக்ஸிமம் எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த மேலே ஒரு லைன் தெரியுது பாருங்களா, இதுக்குலாம் மேலே போய் தாங்க இந்த பக்கத்தில் போய் இந்த மேலெல்லாம் ஏறிட்டு வந்தோங்க நாங்கள். ஸோ அதில் தான் ஆஃப் ரோடு அதிகமாக இருந்துச்சு. மேபி அங்கே தான் விழுந்துச்சா இல்லை வர வழியில் எங்கேயாவது விழுந்துச்சா. வர வழியில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ரோட்டில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிணீர்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அது ஏதாவது கேட்கும். ஆக்சுவலாக அது ஆஃப் ரோட்டில் தான் விழுந்துருக்கணும். ஆஃப் ரோட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் இருந்தது, அங்கங்கே ஸ்கிட் ஆகிட்டுலாம் வந்துச்சா. ஒருவேளை அங்கே எங்கேயாவது விழுந்துச்சா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு ட்ரிப் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுதுங்க. ஸோ சாமி, இதை என்னன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறது. ஏன்னா இது முடிச்சுட்டு நம்ம இன்னொரு மலைக்கு வேறு போகணுங்க. அது இதை விட பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஆஃப் ரோட் தான், அது இதை விட பயங்கரமாக இருக்கும். நீ அதை போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னவோ ஏதோ நம்மளுக்கு நடக்கிறது வந்து நல்ல விதமாக தாங்க எடுத்துக்கணும். அது என்னத்தை போய் சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது. காலையிலேருந்து சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பாவம் அவரு, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், நான் 2 பேருமே தண்ணி குடிக்கல. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு வர வழியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. ஸோ சாமி சரி ஓகே விடுங்க, எல்லாமே நடக்கிறது தாங்க. ஆனால் எல்லாமே சரியாயிரும். கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அதுவே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே சுற்றிக்கிட்டு இருப்போம். அது ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து வந்த அழகான ஒரு மலை கிராமம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது பாருங்கள். நம்ம போக போகிற ரோடு பார்த்திங்கன்னா இப்படியே சுற்றி பெஞ்சிட்டு அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று அடிக்குது. இப்படி ஆகி போச்சுங்க. வருங்க கரெக்டாக பைப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க. சரி ஓகே எல்லாமே நல்லதுக்கு தான். சரி நம்ம அப்படியே போவோங்க. இதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எங்கே போனாலுமே ஆஃப் ரோடு இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மகிட்ட திங்ஸை ஒரு அளவுக்கு நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்பப்போ பார்த்துக்கோங்க இருக்கான்ட்டு. நானும் அப்படியே தான் அந்த ஃபோன் கீழே மாட்டியிருந்தேன், இருக்கான்னு பார்த்துட்டே வந்தேன். எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா தலைவலி அப்படின்ட்டு. ஸோ நம்ம இனிமேல் ஃபோனில் தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது கேமரா சரி ஓகே. இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பேசுனது போதும், அப்படியே வச்சிட்றேங்க. அப்படியே இந்த விலாகை அப்படியே இதோட முடிச்சிட்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாக் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் நிறையா கிராமங்கள் இருக்குங்க. அதாவது ரோடு வசதி இல்லைன்னு சில கிராமங்கள் ரோடு போட்டு விட்ருவாங்க. சில இதில் கரண்ட் வசதி இல்லைன்னு ஒரு சில கிராமங்கள் கரண்ட் வசதி வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ரோடும் கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. பட் போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு பஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 1000+ இருப்பாங்க அப்படின்னாங்க. மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம். அவங்களுக்கு ஓட்டே பார்த்திங்கன்னா 600 சம்திங் சொன்னாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அத்தனை பேர் வந்து எங்களுக்கு வந்து பஸ் இல்லை அப்படின்றது மட்டும்தான் இந்த மக்களுடைய ஒரே குறையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து வாழ்கிறது வந்து செமையான வாழ்க்கைங்க. நானே பர்சனலாக இங்கேருந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இதை வந்து கஷ்டம்னு எனக்கு சொல்ல தெரியல, சொல்லுறதுக்கும் வாய் வரல. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். என்ன நம்ம போக்குவரத்து அந்த ஒரு விஷயம், நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டானதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஏரியாங்க இது. பெலாப்பாடி அப்படின்றது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதை இன்ட்ரோலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, நம்ம இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. I will meet you with my next super duper video. Until Tata, bye. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.